நாம் இப்பொழுதும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போவோம். வேத பாட நேரத்தை நம்முடைய தேவனுடைய கரங்களில் கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் மகிமையும் வல்லமையும் கிருபையும் இரக்கமும் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து உயர்த்தி மையப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை மூலம் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறியும்படி எங்கள் கண்களை திறந்தருள்வீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயங்களில் எழுதுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அவங்க இப்படி செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மகிமைப்படுங்கப்பா, ஆசீர்வதிங்க. நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். இயேசு ராஜாதி ராஜாவின் ஈடு நேற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. நாம் நெகேமியாவின் புஸ்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதருக்காயிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காயிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காயிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாகிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமில் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். கர்த்தரை மையப்படுவதாக நாம் 14ஆம் வசனம் ஏற்கனவே தியானித்தோம். எப்படியாக நெகேமியா அந்த மதிலை சென்று சுற்றி பார்த்து என்ன வேலைகள் இன்னும் எவ்வளவு செய்ய வேண்டும், எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் அவருடைய நிலையை அறிந்தவனாக அது யாருக்கும் தெரியாதபடிக்கு அவன் செய்து வந்தான் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஏனென்று சொன்னால் அதிகமான தடைகள் எழும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையினால இந்த தடைகள்னாலே இந்த வேலை தடைபடாதபடிக்கு அதை எவ்வளவுக்கு அதை ஆரம்பிக்கும் வரைக்கும் அதை ரகசியமாக வைத்திருந்தார். இரண்டாவது, அதற்கான காரியங்களை எல்லாம் தான் ஒரு தீர்மானமாக திட்டமிட்ட பின்புதான் அதை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு காரியத்தினாலே அங்கு நம்ம 16ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. அப்போ எந்த நேரத்துல எதை எப்படி அறிவிக்க வேண்டும் என்கிறதை சரியான முறையில நெகேமியா அறிந்திருந்தார். அப்போ இதுல அங்க சொல்லுகிறார், யாரெல்லாம் அதுல அந்த வேலையில பங்கு பெற போகிறார்களோ அவர்களெல்லாம் இங்கே எழுதியிருக்கிறார். அப்போ விதமாக எல்லோருக்கும் நான் முதல்ல அறிவிக்கல, ஆனால் அந்த ஏற்ற நேரத்தில் நான் அறிவிக்கும்படியாக என்று சொல்லி அங்க அதை சொல்லுகிறார். 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் கிடக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுற்றரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்கு உள்ளாகாதபடிக்கு. அப்போ அது இருக்கிற அந்த நிலையை எடுத்து அங்கு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அநேக நேரங்கள்ல நாம் இருக்கிற நிலை நாம் அறிகிறதே இல்லை. ஒரு சிலர் பார்த்துன்னு சொன்னா அது அவங்க இருக்கிற நிலை அவங்களுக்கே தெரியாது, அது மாதிரி இருப்பாங்க. அடுத்தவங்க பார்க்கும்போது தான் தெரியும் இது இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லும் போது தான் அவங்களுக்கு இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. அது போலதான் இப்ப அங்க இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த சிறுமையிலும் அந்த எளிமையிலும் அந்த நகரம் அப்படியாக கிடக்கிற அந்த சூழ்நிலையிலும் ஒருவேளை ஒரு நிலையிலே அவர்கள் பழகி போய் அப்படியே அவர்கள் ஒன்று இயலாத நிலையிலே இருக்கலாம். அது பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு வேதனையா இருக்கலாம், பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு அவமானமா இருக்கலாம். ஆனால் தங்களால ஒன்று இயலான நிலையில அதுக்கு மேல அவங்க சிந்திக்க முடியாத நிலையில அவர்கள் இருந்திருக்கார்கள். அப்போ இங்க அவங்க சொல்லி காட்டுறாங்க, இருக்கிறதையும் சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, இந்த நிந்தைக்கு உட்படாதபடிக்கு என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம எவ்வளவு ஒரு மோசமான அம்பலமான நிலையில நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த அவலமான நிலையில நாம் இருக்கிறோமே. அடுத்து என்று சொல்றாரு, சிறுமியை பார்க்கிறீர்களே இந்த நிந்தைக்கு உள்ளாகாதபடிக்கு. அப்போ இந்த நிந்தை எப்படி என்று சொன்னால், எல்லோரும் யாருன்னாலும் சரி பார்க்கணும், அந்த எருசலேமை போல பாழா போயிடுவேன், இந்த எருசலேம் மாதிரி மண்மேலா போயிடுவேன். இவர்களுடைய பிறருடைய நிந்தை சொல்லுக்கு ஒரு பாத்திரமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அது நினைக்கும் போது எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம். அதை விட இன்னும் ஒரு பெரிய காரியம், நம்ம இருக்கிற இடம் ஒரு சேஃப்டி கிடையாது, நம்ம இருக்கிற இடம் நம்ம இருக்கிற நிலம் ரொம்ப மோசமா இருக்குது, ஒரு நிந்தைக்குள்ளாக இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம ஒரு பாதுகாப்பு இல்லை. அந்த பட்டணம் எப்படி இருக்கிறது, இடிந்த மதில், எல்லாம் மதில் எல்லாம் இடிந்து போய்விட்டது, அங்கு கதவுகள் அக்கினியால் எரிக்கப்பட்டு விட்டது, ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி அதை சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அங்க சொல்றார், நிந்தைக்குள்ளாக இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையான ஒரு அநேக நேரங்கள்ல நம்மளுடைய டெண்டன்சி என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இருக்கிற நிலையில அடுத்த ஆள் இருக்கிற நிலையை குறித்து நம்ம பழிச்சு பேசுவோம், அல்லது அதை அவங்களுக்கு சொல்லுவோம், அல்லது ஏளனம் பண்ணுவோம், கேலி பண்ணுவோம், கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், இது எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அந்த நிலையிலிருந்து வெளியில் வருவது எப்படி வருவது, எப்படி வர முடியும் என்கிற ஒரு காரியத்தை யாருமே சொல்றதில்லை. நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம பிள்ளைகள்கிட்டே சொல்லுவோம், நீ இப்படி செய்யணும், அப்படி வந்துடணும், இப்படி வந்துடணும். ஆனா அது எப்படி வர்றது அப்படிங்கிற ஒரு வழிமுறைகளை நாம் வகுத்து கொடுக்கிறதோ அல்லது சொல்லுகிறதோ இல்லை. ஒரு பெரிய மேஜிக் மாதிரி நீ இப்படி பண்ணிடணும், அப்படி பண்ணு சொல்லுவோம். ஆனா என்ன செய்யறது இல்லை. அது நம்ம அது வழிமுறைகளை வகுத்து கொடுக்கறது கிடையாது, அதுக்குள்ள வழி நடத்துதல் செய்யறது கிடையாது. இங்க நம்ம பார்க்கிறோம், நெகேமியா அதற்கான ஒரு வழிமுறைகளை சொல்லுகிறது மாத்திரமல்ல, ரெண்டாவது அந்த வழிமுறைகளை சொல்லிட்டு அதை நடப்பிப்பதற்கு ஒன்றுமே செய்யாம இருக்கிறதும் என்ன செய்யுது, அது சொல்லாம இருக்கிறதுக்கு சமம். ஏன்னு சொன்னால் அதை நடப்பிப்பதற்கான வழிமுறைகளையும் உண்டாக்க வேண்டும். இப்போ இங்க நெகேமியா சொல்றாரு, இது மாதிரி நிந்தை இருக்கிறது, ஆகையினாலே நம்ம என்ன செய்வோம், கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. அநேக நேரங்கள்ல நம்ம ஆலோசனை சொல்றது என்ன செய்வோம், நம்மளை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். நீங்க இப்படி செய்யலாம், நீங்க அப்படி செய்யலாம், நீங்க இப்படி போகலாம், நீங்க அப்படி போகலாம். ஆனால் இங்கு நெகேமியாவுடைய காரியம் என்னன்னு சொன்னால், கட்டுவோம் வாருங்கள். அப்போ தன்னையும் அதுல இணைத்துக் கொள்ளுகிறார். அப்போ அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஒரு தலைவன் என்று சொன்னால் அந்த தலைவன் என்ன செய்ய வேண்டும், அந்த என்ன ஒரு வேலையில இது எதுக்காக ஜனங்களை அழைத்து கொண்டு போகிறாரோ, நடத்தி கொண்டு போகிறாரோ, அதுல தானும் முழு இருதயத்தோடு கூட அங்கு செயல்பட்டு இணைந்து செயல்பட வேண்டும். அதுல அப்பொழுதுதான் அதுல ஒரு பெரிய வெற்றியை காண முடியும், அவர் ஒரு சரியான ஒரு தலைவனாக இருக்க முடியும். இங்க நம்ம பார்க்கிறோம், எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி அவர் தன்னையும் சேர்த்துக் கொள்ளுகிறார். அப்போ இந்த ஒரு நிலையிலிருந்து மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒரு தீர்வை அங்கு வைக்கிறார். அந்த தீர்வை எப்படி செய்வது, நிறைவேற்றி என்பதை தானும் உடன் இருக்கிறேன் என்கிற ஒரு தைரியத்தை அங்க அவருக்கு ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, அவ்விதமாக அங்க சொல்லும் பொழுது அதுக்கு அடுத்த அவருக்கு பேசுற காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும். எனக்கு அருமையானவர்களே, ஜனங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருக்கலாம். ஆனால் அங்கு இந்த ஜனங்கள் ஒரு முக்கியமாக என்ன வேணும், தேவனுடைய கரம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது தேவனாலே ஆகக்கூடிய ஒரு காரியம். ஆகையினால தேவன் இதுல உதவி இல்லாதபடிக்கு அதை செய்து முடிக்க முடியாது. அப்ப தேவனுடைய கரம் என்னோடு இருக்கிறதையும், அடுத்து என்மேல் நன்மையாக இருக்கிறதையும், ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். ரெண்டாவது காரியம், ராஜாவும் கூட அடுத்தது என்ன செய்வாங்க, எப்படி பயப்படுவாங்க, யாரோ ஒருத்தர் வந்தாரு, திடீர்னு வந்தாரு, இதெல்லாம் கெட்டுன்னு சொல்றாரு, ராஜாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், ராஜா நம்ம இப்ப இருக்கிற நிலையிலையும் ரொம்ப மோசமானவங்களை ஆக்கிடுவாரு. அப்போ என்று சொல்லி அவர்கள் செய்வார்கள், நிச்சயமாக பயப்படுவார்கள். அப்போ இங்க அடுத்த காரியத்தை சொல்றாரு, நம்முடைய ஆண்டவனுடைய கிருபை நம்மோடு இருக்கிறது, அது மாத்திரமல்ல ராஜா எனக்கு என்ன செய்கிறார், தயவான உத்தரவு கொடுத்திருக்கிறார், என்மேல் இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்போ எல்லாவற்றையும் ஒரு சீக்வன்ஸா எவ்வளவு அற்புதமாக செய்கிறார் சொல்லி பார்க்கிறேன். அப்போ அறிவித்தேன்,
அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இப்ப பாத்தீங்களா? அப்போ இப்பொழுது அங்க முதல் சென்டென்ஸ்ல பார்த்தோம், அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்கிற வார்த்தையை நெகேமியா சொல்லுகிறார். அப்போ இங்க அந்த ஜனங்கள்ட்ட இருந்து என்ன விதமான ஒரு மறு உத்தரவு, ஒரு ரெஸ்பான்ஸ் வர வேண்டும் என்று சொன்னால், வாங்க நாம எழுந்து கட்டுவோம், வாங்க செய்வோம், வாங்க என்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும். அந்த ரெஸ்பான்ஸ் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேவ மனுஷன் இவ்வளவு பிரயாசப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஒவ்வொரு காரியமாக மிக தெளிவாக ஒரு தெளிவான திட்டத்தோடு கூட கர்த்தருடைய ஆலோசனையோடு கூட கர்த்தருடைய பலத்தோடு கூட செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே அந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸ், அந்த விதமான ஒரு மறு உத்தரவு அங்க ஜனங்கள்ட்ட இருந்து வருது. என்ன சொல்றாங்க? எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லி செய்கிறது எழுதியிருக்கிறது. அப்ப இந்த காரியங்களை நம்ம எதை நம்ம தெளிவாக பார்க்கிறோம் என்று சொன்னால், எதை எப்பொழுது எந்த வரிசையிலே செய்ய வேண்டும் அதை நெகேமியா நன்றாக அறிந்திருந்தார். எந்தெந்த காரியத்தை எப்படி எந்த வரிசையில செய்யணும். வரிசையை மாத்தி செஞ்சாச்சுன்னா என்ன செய்ய முடியாது, செய்து முடிக்க முடியாது. அப்படி செய்தார். ரெண்டாவது பார்க்கிறோம், அந்த ஜனங்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறார். முதல்ல அவங்களை உணர வச்சார். நம்ம எவ்வளவு மோசமான ஒரு அவலமான நிலையில இருக்கிறோமே, இதை மாற்றுவதற்கு முடியும் என்று சொன்னால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்கிறதை அங்கு சிந்திக்க வைத்து, அதை மாற்ற முடியும், இந்த அரங்கத்தை நம்மளால கிட்ட முடியும் என்கிற ஒரு கருத்தை முன்னாடி வைத்து, அடுக்கடுத்து இதற்காக தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது, ராஜாவும் இதற்கான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அதுங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை இதை செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்குள்ள செய்யறாரு, உண்டாக்குகிறார். அதுக்கு அடுத்த காரியம் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த ஜனங்கள் இவரோடு கூட சேர்ந்து இவருக்கு பின்னாக வரும்படியான ஒரு காரியம் அங்க நடக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவார்கள். ஒரே ஒரு மனிதனுடைய கரத்தினாலே என்ன செய்யாது, ஒண்ணும் நடக்காது. அப்போ அநேகர் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இணைந்து அதை செய்கிறதுனாலேயே அதை செய்து முடிக்க முடியும் என்கிற ஒரு காரியம் அங்க இருக்கிறது. ஆகினால் எனக்கு அருமையானவர்கள், இங்கு நம்ம பார்க்கிறோம், அதை நாம் சேர்ந்து செய்வோம் என்று சொல்லி அதே ஒரு ரெஸ்பான்ஸ், அதே ஒரு பிரதியுத்திரம் ஜனங்களிட்டிருந்து என்ன செய்கிறது, வருகிறது. எனக்கு அருமையானவர்களை, என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி ஒரு எதிர்ப்பு என்பது நிச்சயமாக உண்டா. இப்ப இந்த யூதா தேசத்திலே இந்த தேசத்திற்கு இங்க இப்போ நெகேமியா ஒரு கவர்னராக அதிகாரியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு வடக்கே இருக்கிற சமாரியா தேசத்திலே இந்த சன்பல்லாத்து என்கிறவன் அங்கு கவர்னரா இருக்கிறான். அப்ப அது மாத்திரம் இல்ல, தொபியா என்கிற அவனும் அந்த இன்னொரு பகுதிக்கு அவனும் ஒரு இன்சார்ஜா இருக்கிறான். அதே போல இங்க மூன்றாவது ஒரு ஆள் பார்க்கிறோம், அரேபியனான கேஷன். அப்போ இந்த அரேபியா என்று சொல்லப்படுகிற வார்த்தை, இந்த அரேபியா என்கிறது கிமு 800களில் அந்த இது ஸ்தாபிக்கப்படுகிறது. நம்ம அவர்கள் இஸ்ரேல் ராஜாக்கள் யூதா ராஜாக்களுக்கு எதிராகவும் கூடையும் இது மாதிரிலாம் இருந்து அந்த இதெல்லாம் சரித்திரங்களை பார்க்க முடிகிறது. அவர்கள் யூதாவுக்கு தென்புறத்திலே இருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட எகிப்து வரைக்கும் உள்ள பகுதிக்கு அவர்கள் ஆளுகிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்ப அவர்களும் என்ன செய்யறாங்க, இவர்களுக்கு எதிராக அவர்கள் எழும்புறாங்க. இதை கேட்ட பொழுது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன, நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறீர்களோ என்றார்கள். அப்ப இவர்கள் எல்லோருமே அங்க பெர்சியா ராஜாவுக்கு கீழாக இருந்தார்கள். அவருக்கு கீழாக இங்கு வேலை செய்கிறவர்களா இருந்தார்கள். அப்போ இந்த பகுதியில ஒரு புதிய செயல்முறை நடக்கிறது, அலங்கம் கட்டுகிறார்கள். ஆகையினால இந்த காரியத்தை என்ன செய்யணும், இந்த ராஜாவுக்கு எதிராக இவங்க ஏதோ கலர்ச்சி பண்றதுக்காக ஏதோ இது பண்றாங்க அப்படிங்கிற போல இதை என்ன செய்யறாங்க, அவங்க மாற்றுகிறார்கள், திரித்து அவர்கள் செய்கிறார்கள், இதை சொல்லுகிறார்கள்.
போய் அவங்கள்ட்ட சொல்லி நீங்க இது மாதிரி கலகம் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யறாங்க. இவ்விதமாக அவர்கள் செய்கிறார்கள், அவர்களுக்கு இடையூறு பண்ண நினைக்கிறார்கள். அப்போ அதுக்கு 20ஆம் வசனத்துல, அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைவிட வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம், உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். எனக்கு அருமையானவர்களே, இங்கு கர்த்தராகிய தேவனாலே இவர்கள் இதை கட்டுவதற்கு அனுப்பப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள். தேவனா மையப்படுவார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல கர்த்தருக்கு கூட பங்கு இல்லாதவர்களுக்கு பங்கு இல்லை. இது கர்த்தரோடு கூட இணைந்தவர்களுக்கு தான் இதுல பங்கு. அதை கட்டுவதற்கு, எருசலேமை கட்டுவதற்கு மற்றவர்களுக்கு அதுல பங்கு இல்லை. எருசலேம் என்பது சமாதானமான பட்டணம். அப்போ ஷலோம் என்கிற அந்த வார்த்தையிலிருந்து அந்த எருசலேம் என்கிற வந்தது. அப்போ அங்கே நம்ம பார்க்கிறோம், சமாதானமான இந்த பட்டணத்தை கட்டுறதுக்கு யாருக்கு தான் உண்டு? இது வந்து தேவனாலே அனுப்பப்பட்டவர்கள், தேவனாலே நியமிக்கப்பட்டவர்களுக்கு தான் அந்த பாக்கியதை உண்டு. மற்றவர்களுக்கு கிடையாது, மற்றவங்களுக்கு அதுல என்ன செய்யாது, பங்கு கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, நம்ம சங்கீதத்திலையும் கூட நம்ம வாசிக்கிறோம், நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லி ஒரு பெரிய மகிமையான ஒரு ஆசீர்வாதமே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது என்ன, ஒரு பட்டணத்திற்கு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம், அவ்வளவு ஒரு இது என்று காரணம் என்று பார்த்தால், இந்த எருசலேம் என்பது அது ஒரு பூர்வ காலத்தில் இருந்த ஒரு பட்டணம். அதற்கு நான் முதலே சொன்னது போல சமாதானம் என்று பெயர். ஆண்டவராகிய தெய்வம் இந்த பட்டணத்தை தன்னுடைய பட்டணமாக, தன்னுடைய நகரமாக அவர் தெரிந்து கொள்ளுகிறார். தான் அங்கு மத்தியிலே அதை வீற்றிருக்கும்படியாக அதை தெரிந்து கொள்ளுகிறார். ஆகினாலே இது எனக்கு பிரியமான இடம், நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த சியோன் மலை என்பது அந்த எருசலேம் பட்டணத்தை அது குறிக்கிறது, அங்க இருக்குது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த எருசலேம் என்பது நம்ம பின்னாடி நம்ம வாசிக்கிறோம், பரம எருசலேமை கூட நம்ம பரலோகத்துல இருந்து வருகிறதை நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த பூமியில ஆதி காலத்தில் இருந்தது மாத்திரமல்ல, இப்பொழுது இருக்க போவது மாத்திரமல்ல, இன்பு இதற்கு பின்பும் புதிய பூமியிலே அங்கு புதிய எருசலேம் வந்து இருக்க போகிறது. ஆகையினால என்றென்றுமா இருக்கிறதான ஒரு சமாதானத்தை இந்த இது குறிக்கிறது. அது தேவனோடு சம்பந்தப்பட்டது. ஆகையினாலே தேவனோடு சம்பந்தப்பட்ட எதிலும் தேவனுக்கு பிரியமான, தேவனோடு கூட இசைந்திருக்கிறவர்களுக்கு தான் அதுல பாக்கியதை உண்டு, அதுல பங்கு உண்டு. ஆகையினால் இங்க அதைத்தான் இங்க சொல்றாரு, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை. அப்போ எருசலேமிலே பங்கும் இல்லை, பாக்கியமும் இல்லை, மற்றவங்களுக்கு என்ன இல்லை, there is no sharing that. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சொந்தம் கொண்டாடுதலும் அந்த நகரத்தை பற்றி இல்லை என்பதை தெளிவாக சொல்லி, இது எங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, இதை நாங்கள் கட்டுகிறோம், இதுல எங்களுடைய தேவனுடைய மகிமை இருக்கிறது. இந்த பட்டணம் வந்து ஏன் கட்டப்படுகிறது என்று சொன்னால், இது தேவனுடைய நகரம், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட நகரம். இரண்டாவது, இங்கு தேவனுடைய மகிமையுள்ள ஆலயம் இருக்கிறது. அப்ப அதற்கான அந்த மகிழை நாங்கள் கட்டுவதற்கு வந்து எங்களுக்குள்ள ஒரு கிடைத்திருக்கிற ஒரு பாக்கியம். இதற்காகத்தான் நாங்கள் இதை கட்டுகிறோமே தவிர இது ராஜாவுக்கு எதிராக செய்கிற கலகம் அல்ல. ஆகையினால இதுக்கும் உங்களுக்கு சம்மதம் கிடையாது, இதுல உங்களுக்கு பங்கு கிடையாது என்று சொல்லி அந்த வருகிற எதிர்ப்பை அங்கு செய்கிறார். தைரியமாக அங்கு நெகேமியா சமாளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம தொடர்ந்து அந்த 3வது அதிகாரத்துல முழுமையாக ஒரு சில பகுதிகளை, வேத பகுதிகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒரு சில பகுதிகள் பின்பு இந்த 3ஆம் அதிகாரத்துல இதற்கு பின்பாக நடந்ததையும் சேர்த்து முழுமையாக மொத்தமாக சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு பின்னாடி மறுபடியும் கூட என்ன செய்யணும், விவரங்கள் வரும். ஆகையினால இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு அதிகாரம் இந்த 3ஆம் அதிகாரம். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், இதெல்லாம் கட்டி முடித்த பின்பு இந்த மதில்களை கட்டுவதற்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆகமங்களில் இருந்து இந்த பகுதியை எடுத்து இதுல இணைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி, எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த மொத்தமாக அந்த மதில் எப்படி கட்டப்பட்டது என்பதை குறித்து இந்த பகுதியில நாம் மிகவும் தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுல மிகவும் அற்புதமான காரியங்களை இங்க நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை நம்ம பார்த்தோம் சொன்னா அது நமக்கு மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன் ஆச்சரியமாக இருக்கும்? மொத்தமாக இந்த மதிலினுடைய சுற்றளவு எவ்வளவு சொன்னால் கிட்டத்தட்ட
2.5 மைல் என்று சொல்லுகிறார்கள். அந்த மதிலுடைய சுற்றளவு கிட்டத்தட்ட 2.5 மைல் சுற்றளவு இருந்தது. அந்த பட்டணத்தின் அந்த அளவு அந்த காலங்களில் அந்த பட்டணத்தின் அளவு வந்து கிட்டத்தட்ட 220 ஏக்கர் பரப்பளவுல அந்த பட்டணம் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரம் இல்லாம ஒரு சில இடங்களிலே இந்த மதில்கள் இன்றுமாக இருக்கிறது. அந்த ஒரு சில இடங்களில இந்த மதில்கள்ல உள்ள அகலத்தை பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 15 அடி அகலம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். என்று அப்போ எவ்வளவு ஒரு பெரியதான ஒரு வேலை இது இருந்திருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப அந்த 2.5 மைல் சுற்றளவு உள்ள அந்த ஒரு பெரிய மதிலை பழுது பார்த்து ஒரு சில இடங்கள்ல பழுது பார்த்தாங்க, ஒரு சில இடங்கள்ல முழுமையாக இடிக்கப்பட்ட இடத்துல புதிதாக கட்டினார்கள். வாசல்களை அவர்கள் கட்டினார்கள், கதவுகளை போட்டார்கள், கோபுரங்களை கட்டினார்கள். இப்படியாக இதை ஒரு குறிப்பிட்ட நாளிலே செய்து முடிப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்போ இதை எப்படியாக அது சாத்தியமாயிற்று? இது தேவனுடைய கரத்தினாலே சாத்தியமாயிற்று முதலாவது. இரண்டாவது, நெகேமியா என்கிற ஒரு தேவ மனுஷன், அந்த தேவ மனுஷனுடைய இருதயத்தில் இருந்த பாரம், அந்த தேவ மனிதன் எவ்வளவு விதமாக கர்த்தரை அவன் சார்ந்து கொண்டு அவன் செய்தான் என்பதான ஒரு காரியம். இதெல்லாம் இரண்டாவது, தேவனுடைய ஆலோசனையோடு கூட எவ்விதமாக இவைகளை தீர்க்கமாக திட்டமிட்டு அதை ஜனங்கள் எல்லோரையும் அதுல ஈடுபடுத்தி இதை செய்தான். இல்லாட்டா அது முடியவே முடியாது. ஆகையினாலே ஜனங்கள் எல்லோரையும் ஈடுபடுத்தி எப்படியாக ஒரு ஒண்டர்ஃபுல் லீடர்ஷிப் செய்கிறார். அப்போ ஒரு அற்புதமாக அவர்கள் என்ன செய்கிறார், அங்கு இதை செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாம் அதிகாரத்தை நம்ம இப்ப பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதிகாரம் 3ல 1-2 வசனங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப்பும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனேனேயாளின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினான். மையப்படுவ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த அலங்கம் கட்டப்பட்டதை குறித்ததான காரியங்களை இந்த 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்ப இந்த அலங்கம் கட்டப்பட்டது இப்ப எங்க இருந்து அவர் ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அங்க ஆட்டு வாசலில் இருந்து அவர் ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த ஆட்டு வாசலில் இருந்து கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அப்போ அங்க பிரதான ஆசாரியன் என்ன செய்யலாம், ஆட்டு வாசலில் என்ன செய்யலாம், கட்டுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இங்க ஒரு 10 வாசல்கள் அந்த காலத்துல இருந்த எருசலேமின் வாசல்கள் குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 10 வாசல் கட்டப்பட்டதை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10 வாசல்கள் நமக்கு புதிய ஏற்பாட்டு சபை கட்டப்படுகிறதுல, புதிய ஏற்பாட்டுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில அந்த பெயர்களை நம்மாலே ஆவிக்குரிய ரீதியில நம்மாலே சம்பந்தப்படுத்தி நம்மளால பார்க்க முடியும். எனக்கு இங்க பார்க்கிறோம், இங்க ஆசாரியராகிய எலியாசிப் என்று சொல்லியிருக்கு. அப்ப அந்த ஆசாரியர்கள் என்ன செய்யறாங்க, இந்த ஆட்டு வாசலை கட்டுகிறார்கள். இப்ப இந்த ஆட்டு வாசல் என்கிற இந்த வாசல் அந்த எருசலேமினுடைய அழகத்திலே வடக்கு பகுதியிலே இருக்கிறது. வடக்கு பகுதியில இருக்கிற அந்த ஆட்டு வாசல் இருக்குது. அந்த ஆட்டு வாசல் அந்த வடக்கு பகுதியில அந்த இருக்கிற அந்த ஆட்டு வாசல் வழியாகத்தான் தேவாலயத்திற்கு பலியிடுவதற்கு ஆடுகளை உள்ளே கொண்டு வருவார்கள். தேவாலயம் பலியிடுவதற்கு ஆடுகள் அது வழியாக உள்ளே கொண்டு வரப்பட்டது. அதற்கு பக்கம்தான் அது அருகாமையில ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் தான் அந்த தேவனுடைய செலுத்தப்படுகிற பலிகளை கழுவுகிற குளமாக அது செய்தது. அந்த குளம் இருந்தது. அது மாத்திரம் இல்லாம அங்க அதுல இருந்து பெதஸ்தா எனப்பட்டிருக்கிற அந்த குளமும் கூட அதற்கு அருகாமையிலே அது இருந்தது. இப்ப இங்க இந்த வாசலை என்ன செய்கிறார்கள், யார் கட்டுகிறார்கள், ஆசாரியர்கள். அந்த ஆடுகள் பலி செலுத்துதல் இது சம்பந்தமான நபர்கள் யார் என்று சொன்னால் ஆசாரியர். எனக்கு அருமையானவர்கள, ஒவ்வொரு காரியமும் யார் அதுல
சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள்? Who will be more interested in that? யார் அதிலே அக்கறை செலுத்துவார்கள்? யார் அதிலே சம்பந்தப்பட்டிருப்பார்கள்? யார் அதை செய்தால் அதில் ஒரு முழு மனதோடு கூட நேர்த்தியாக செய்து முடிக்க முடியும் என்பதை வைத்து இங்கு நெகேமியா ரொம்ப அற்புதமாக அந்த காரியங்களை நாம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்க இந்த ஆட்டுவாசல் என்பது அங்கு ஆசாரியர் சம்பந்தப்பட்டது. ஆகையினாலே அதை ஆசாரியர்களுக்கு கட்டும்படியாக அங்கு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இங்க இந்த ஆட்டுவாசல் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை குறிக்கிறது என்று சொன்னால், நமக்காக பலியாகிய பரிசுத்த பலியாகிய ஆண்டவராக இயேசுவை அது குறிக்கிறது. அங்க சிலுவையே அது குறிக்கிறது. ஆட்டுவாசல் என்று சொல்வது சிலுவையை குறிக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு நமக்காக பலியானார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த ஆட்டுவாசல் என்பது நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால், நமக்காக பலியான ஆண்டவராக இயேசுவை அது நினைவுபடுத்துகிறது. அப்போ முதலாவது அந்த ஆட்டு வாசலை அவர்கள் கட்டினார்கள். அதற்கு அருகே எரிகோவில் மனுஷர் கட்டினார்கள். அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினார். இப்போ இந்த இவ்வளவு பெரிய வேலையை எப்படி அது செய்ய முடிந்தது என்று சொன்னால், இதை அநேகர் அந்தந்த பகுதியை வேறு வேறு ஜனங்கள் அவர்கள் கட்டினதுனாலே அது எளிதாக அது செய்து முடிக்கப்பட்டது. அது எளிதாக செய்து முடிக்கப்படும். இல்லாவிட்டால் அது முடியாது. இவ்வளவு பேர் அத்தனை ஆட்களும் அதில் இணைந்து அதை செய்தார்கள். ஆகையினாலே இது முடியுது. அப்ப நம்ம இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம பார்ப்போம். அதற்கு பக்கத்துல அடுத்து என்று சொல்லி பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் அது தொடர்ச்சியாக ஒரே நேரங்களிலே அது வேலை நடந்தது. ஆகையினாலதான் இதை செய்து முடிக்க முடிந்தது என்பதை நம்மாலே காண முடிகிறது. அப்ப இங்க பார்க்கிறோம், இப்ப கூட நம்ம மாடர்ன் டெக்னாலஜில மாடர்ன் இதுல பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் லைன் என்று சொல்லுவாங்க. ஒரு கார் செய்யணும்னு சொன்னா அதுக்கு தேவையான அநேக உதிரி பாகங்கள் அங்கங்க செஞ்சிருக்கும். அது தயாராகி ரெடியா இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் லைன்ல ஒரு அந்த ஃப்ரேம் வரும்னு சொன்னா அங்க எங்கெங்க பொருத்தணுமோ அது அங்கங்க அப்படி பொருத்திட்டு வந்துருவாங்க. அவ்விதமாக எளிதாக முடியும். இதெல்லாம் நம்ம தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்து கற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கற்று நாம் மையப்படுவதா கற்று ஸ்தோத்திரம். அப்ப இங்க ரொம்ப அற்புதமாக இவ்விதமாக இப்ப நம்ம பார்க்கிறது கிட்டத்தட்ட 2400 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த காரியங்களை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இப்ப இங்க நம்ம இவ்விதமாக அவங்க கட்டினார்கள். அது பக்கத்தில் உள்ளவங்க அவங்க கட்டினாங்க. அடுத்து வாசிக்கலாம், 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 3, 4, 5 வரை வாசிக்கலாம். வாசலை அசேனியாவின் குமாரர் கட்டினார்கள். அதற்கு உத்தரமாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுக்களையும் தாழ்பாள்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரேமோத் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே மெசேசாபேலின் குமாரனாகிய பெரேகியாவின் மகன் மெகலாம் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே பானாவின் குமாரனாகிய சாதோக் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. போதும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம பார்க்கிறோம், அடுத்து 2வது கட்டப்பட்ட ஒரு இடம் என்பது மீன் வாசலை அவர்கள் கட்டினார்கள். இந்த மீன் வாசல் என்பது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, பழங்கால எருசலேமிலே இந்த வாசல் தான் முக்கியமாக பிரதான நுழைவாசலாக இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பிரதான நுழைவாசலாக இந்த மீன் வாசல் இருந்திருக்கு அந்த காலத்துல. அப்போ இந்த மீன் வாசலை விட்டு வெளியில போனா அங்க ஒரு பிரதான சாலை மற்ற இடங்களில் இணைக்கக்கூடிய சாலை அங்கு போகிறது. அதுல எது போய் இணையும் என்கிறதாக இருக்கிறது. அப்போ அந்த கேட்டுக்கு, அந்த மீன் வாசலுக்கு இப்போது தமஸ்குவின் வாசல் என்று சொல்லி இப்போது இருக்கிற நாட்கள்ல அதுக்கு பெயர் வழங்கப்படுகிறது. இப்ப இந்த மீன் வாசல் வழியாகத்தான்
அந்த பகுதியில் இருந்து மீன்கள் எல்லாம் எருசலேம் பட்டணத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட்டன என்று சொல்லப்படுது. அதனால அதற்கு மீன் வாசல் என்று பெயர் பெற்றது. அப்போ இது வழியாக மீன்கள் உள்ளே கொண்டு வரப்பட்டது, இங்க வந்து அதற்கு விற்பனை செய்வதற்காக என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப அது மாத்திரம் இல்லாம நம்ம பார்க்கிறோம், இது நம்ம இந்த மீன் வாசல் என்று சொல்லப்படுகிற போது நமக்கு ஆவிக்குரிய ரீதியில மீன் என்று சொல்லுவது நமக்கு சீஷத்துவத்தை, அது சீஷர்களை அது குறிக்கிறது. உங்களை மீன்களை பிடிக்கிறவர்களாக, மனுஷரை பிடிக்கிறவர்களாக, மீன் பிடிக்கிறவர்களை செய்கிறார், மனுஷரை பிடிக்கிறவர்களாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ மீன் பிடித்தல் என்பது ஆத்தும ஆதாயத்தை அது குறிக்கிறது என்று சொல்லி நாம் அங்க பார்க்கிறோம். ஆத்தும ஆதாய பணி எப்படி அங்க இரண்டாவதாக இந்த ஆத்தும ஆதாய பணி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக மிக ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சபை வளர வேண்டும். சபை என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்டடத்துக்குள்ளாக ஒரு போர்டுக்குள்ள இயங்குவது அல்ல. சபை என்பது இந்த உலகம் முழுவதிலும் ஆயிரம் 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 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய சங்கமம். அப்போ அது அது எல்லா வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து முடித்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், வாழ போகிறவர்கள், யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் சபை. இது வந்து ஒரு கட்டிடத்தை குறிப்பது அல்ல. அப்போ அந்த சபையாக சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரம் வளர வேண்டும், அது மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுல புதிதாக என்ன செய்ய வேண்டும்? புதிய நபர்கள் அங்கு என்ன செய்ய வேண்டும்? அங்கு தோற்றுவிக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த சபையானது தேவனுடைய ஆவியில் நிறைந்த ஒரு தேவனுடைய சரீரமானது ஒரு பிசிக்கல் மல்டிபிளிகேஷன் மாதிரி அல்ல. அதாவது சரீர ரீதியாக பெருகுகிறது அல்ல. இது மன ரீதியாக தேவனை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவரை பின்தொடர, அவரை பின்பற்ற ஒப்புக்கொடுத்தவர்களுடைய ஒரு சங்கமம், ஒரு ஐக்கியம். ஆகையினால எனக்கு அருமையானவர்களே, அந்த காரியம் அனுதினம் நடக்க வேண்டும். அது நடக்கவில்லை என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் மகிமையாக கட்டப்பட முடியாது. ஆகையினாலே அந்த இரண்டாவது நம்ம இங்க பார்க்கிறோம், அந்த மீன்வாசல் என்பது ஆத்ம ஆதாய பணியை அது குறிக்கிறதாய் அது இருக்கிறது. அது மிகவும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கிறோம், அங்கு அதன் அருகே சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பழுது பார்த்து அங்கு கட்டினாங்க. அவர்கள் அருகே தெக்கோவா ஊரால் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. அப்ப பிரபுக்கள் என்று சொல்லுகிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரபுக்கள் என்று சொன்னாலே பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், அவர்களாலே செய்ய முடியும். எனக்கு அருமையானவர்களே, அநேக நேரங்கள்ல இவ்விதமாக பணம் படைச்சிருப்பாங்க, அறிவு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா என்ன செய்யறாங்க? தேவனுடைய ஊழியத்திற்காக முழு மனதோடு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்க மாட்டாங்க. இப்ப இங்க இவங்க பார்த்தோம், அவங்க அப்படிதான் இருந்தாங்க. அப்ப அவங்களை போய் அவங்களை கம்பல் பண்ணவோ அவங்க இது பண்ணுவோ எதுவுமே அது சொல்லப்படல. அவர்கள் பங்கு வரல, அவ்வளவுதான். பங்கு பெற்றால் பாக்கியம், பங்கு பெற்றால் ஆசீர்வாதம், பங்கு பெறவில்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை. தட்ஸ் ஆல். இட் இஸ் வெரி சிம்பிள். அப்போ எந்த அளவுக்கு இந்த பிரயாசம் இருக்குதோ அதுக்கு தகுந்த ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. இவர்கள் பங்கு பெறவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அருகே தெக்கோவா ஊரால் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ அடுத்து வாசிக்கலாம், 6ஆம் வசனம். பழைய வாசலை அசையாவின் குமாரனாகிய யோதாவும் இசேதேயாவின் குமாரனாகிய மெகலாமும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதற்கு உத்தரம்பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாடுகளையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கிபியோன் மிஸ்பா ஊர்களின் மனுஷரான மெலேதியா என்னும் கிபியோனியனும் யாதோன் என்னும் மெரோனித்தியனும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அதிபதியின் சமஸ்தானம் மட்டும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அருகே தட்டாரின் ஒருவனாகிய அரேபியாவின் குமாரன் ஊசியில் பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே தைலக்காரில் ஒருவன் குமாரனாகிய அனனியா பழுது பார்த்து கட்டினான். அது முதற்கொண்டு
அகலமான மதில் மட்டும் எருசலேம் இடிக்காமல் விட்டிருந்தது. அவர்கள் அருகே எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய ஊரின் குமாரன் ரெப்பாயா பழுது பார்த்து கட்டினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பழைய வாசல். இந்த பழைய வாசல் என்கிற இந்த வாசல் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த பழைய வாசல் ஆரம்ப காலத்துல அதாவது இந்த எருசலேமுக்கு ஆரம்ப காலத்துல பெயர் இருந்தது சலேம் என்று சொல்லி இருந்தது. அந்த அந்த ஆரம்ப காலங்கள்ல இருந்த ஓல்டஸ்ட் பிளேஸ். அப்ப அந்த காலங்கள்ல இருந்த ஒரு பகுதி என்று அங்கு சொல்லப்படுகிறது. இந்த பழைய எருசலேம் அந்த காலத்துல சலேம் என்கிற பெயரோடுகளை இருந்த போது அது இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த பழைய வாசல், இந்த பழைய வாசல்ல அவங்க கட்டுறாங்க. இந்த பழைய வாசல்ல அங்க நம்ம இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதுல கலந்து கொண்டவர்கள் என்று சொன்னா இங்க பார்க்கிறோம். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது 9ஆம் வசனம், அவர்கள் அருகே எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபு ஆகிய ஊரின் குமாரன் ரெப்பாயா பழுது பார்த்து கட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தி ரிச்சஸ்ட் பர்சன், எருசலேம்ல பாதிக்கு சொந்தம் அப்படின்னா என்னது, அவன் ஒரு மிக முக்கியமானவன், மிக ஒரு பணக்காரன், அவனும் அதுல பங்கு பெறுகிறான். அது மாத்திரம் இல்லாம சாதாரண மக்களும் பங்கு பெறுகிறார்கள். இப்ப இதுல நம்ம இங்க பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அற்புதமாக இங்க இருக்கிறது. அருகே தட்டாரில் ஒருவனாகிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க கோல்டு ஸ்மித் அவங்க செய்யறாங்க கட்டுறாங்க. அதுக்கடுத்து தைலக்காரரில் ஒருவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அங்க பிராக்ரன்ஸ் தைலங்கள் செய்கிறவர்களுடைய அவங்களும் என்ன செய்யறாங்க, அதுல பங்கு பெற்று என்ன செய்யறாங்க, கட்டுகிறார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அப்போ ஒவ்வொரு பலவிதமான காரியங்களை செய்தவர்கள், பலவிதமான தொழில்கள், பலவிதமான திறமைகள் கொண்டவர்களும் என்ன செய்ய அவர்கள் அவங்களுடைய பங்குகள் என்ன செய்கிறார்கள், அங்கு அந்த பங்களிப்பு அங்கு உண்டாயிருக்கிறது. ஆனா எருசலேம் இங்கு நான் தான் முதல்ல சொன்னேன், எருசலேம் என்பது தேவனுடைய பட்டணம், அல்லது இப்பொழுது நமக்கு சான்றாக சொல்லப்பட வேண்டும்னா தேவனுடைய சபை. அப்ப இது கட்டப்படுகிறதாக இருக்கும் என்று சொன்னால், இது ஏதோ ஒரு சில பணக்காரங்களால இல்ல, ஒரு சில ஆசாரியர்கள் மாதிரி ஆட்களால இல்ல, அவர்களில் இருந்து எடுத்து அவர்களில் இருந்து ஒரு சாதாரண மாணவர்கள், பலதரப்பட்டவர்கள், பல வேலைகள் இருக்கிறவங்க, பல காரியங்களை செய்கிறவர்கள் இவர்கள். ஆனால் இவர்களுக்கு எல்லோருக்கும் உள்ள ஒரே ஒரு காரியம் என்ன, ஒரு ஒற்றுமை என்ன என்று சொன்னால், இந்த அலங்கம் கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு தாகம், ஒரு தாக்கம், ஒரு ஏக்கம், அதற்காக அவர்கள் செய்கிற முயற்சி. இது எல்லாமே அவங்க எல்லாருக்குள்ளும் அந்த ஒரு ஆர்வம் ஒரு முழுமையாக இருந்தது. அந்த ஒரு ஸ்பிரிட், யூனிஃபைட் ஸ்பிரிட், எல்லோருக்குள்ள உள்ள ஒரு ஒற்றுமையாக ஒருமுகமாக இருக்கிற அந்த உணர்வு, ஒரு ஆவிதான் எருசலேமை கட்ட முடியும். அதுபோலத்தான் நாமும் கூட இந்த நாளிலே ஒரு தேவனுடைய உலகத்தில் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு சபையாக கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், இவ்விதமான ஒரு ஒருமையின் ஆவி நம்மை என்ன செய்யணும், நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். இவ்விதமான ஒரு ஒருமையின் ஒரு மனதின் ஆவி ஆளுகை செய்யும் பொழுதுதான் எருசலேம் கட்டப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னா கட்டப்படாது. இரண்டாவது, இந்த பழைய வாசல் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு எதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொன்னால், பழைய என்று சொல்கிற வார்த்தை பழைய மனிதன். அப்ப பழைய மனிதன், அப்போ இயல்பான மனிதன், ஜென்ம சுபாவம், பாவ மனுஷன். இப்ப இது எல்லாவற்றையும் அது குறிக்கிறது. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பழைய மனிதன் முற்றுமாக நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். இந்த பழைய மனிதன் முற்றுமாக, பழைய சுபாவங்கள், ஆவிக்குரிய சுபாவங்கள், பாவ சுபாவங்கள் எல்லாம் முற்றிலுமாக நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். அந்த சுபாவங்கள் நம்மை விட்டு அகற்றப்படவில்லை என்று சொன்னால் நம்மால் செய்ய முடியாது, புதிதாக கர்த்தருக்குள்ளாக நாம் கட்டப்பட முடியாது. கருமையானவர்களே, நம்முடைய இந்த மதில் கட்டப்படுகிறதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்குள்ளாக, முதலாவது சபை என்று சொன்னோம்,
அதுக்கடுத்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. இங்க நம்ம இங்க எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். ஒரு சில இடங்கள்ல என்ன இருக்குது, மதில்கள் இடிக்கப்படவில்லைன்னு சொல்லி செய்கிறது அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. அங்கெல்லாம் மதில்கள் ஏற்கனவே இருந்தது என்று சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இருந்த பகுதி என்ன செய்ய வேண்டியதில்லை, மீண்டுமாக திருப்பி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சில விதத்துல பழுது பார்க்க வேண்டியது இருக்கிறது, அரை குறையா இருக்குது, அதான் என்ன செய்யணும், பழுது பார்க்கணும். ஒரு சிலது முழுமையாக இடிந்து போயிருக்கும், அது ஒண்ணுமே உதவாது. அப்ப அதை அப்புறப்படுத்திட்டு என்ன செய்யணும், மீண்டுமாக என்ன செய்ய வேண்டும், அதை கட்ட வேண்டும். இவ்விதமாக பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில இடங்கள்ல அதாவது ஸ்ட்ராங் ஏரியாஸ் சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த இதுல நம்ம ஸ்ட்ராங்குங்க, யாரும் நினைச்ச முடியாது, அசைக்க முடியாது. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் தான், அப்போ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இன்னொரு ஏரியால எப்படி இருக்கும், அங்க ஜீரோ அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க, புதிதாக என்ன செய்யணும், கட்டப்படும். அப்ப நம்முடைய வாழ்க்கையும் கூட இவ்விதமாகத்தான். இப்ப எந்தெந்த இடத்துக்கு எப்படியாக நம்ம பிரயாசப்படணும், எந்த அளவுக்கு பிரயாசப்படணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிரயாசப்பட்டு அதை கட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட வேண்டும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அப்படி இதெல்லாம் இதுல இருந்து நம்ம செய்யணும், இதெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறோம், இதெல்லாம் நம்ம எப்படியாக நம்ம இதை செய்ய வேண்டும். அப்ப எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்தணும். உதாரணம் சொன்னா ஒருவருக்கு எனக்கு பண ஆசையே கிடையாது, பணம்லாம் நான் ஓட மாட்டேன். அப்போ அதை பத்தி அவர் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னொன்னு இருக்கு சார், எனக்கு என்ன அப்படின்னா உட்கார்ந்து தியானிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். அப்போ என்ன செய்யணும், அறகுறையா இருக்கு, அப்ப அதை என்ன செய்யணும், பில்ட் பண்ணணும். இன்னொன்னு, அப்ப எனக்கு ஜெபங்கிறது எனக்கு அவ்வளவு சரியா அந்த ஏரியாவில் நான் ரொம்ப வீக், அப்ப என்ன செய்யணும், அதை பில்ட் பண்ணணும். அப்ப அந்த எனக்கு கோபமா ஐயோ பயங்கரமா வருது சார், சுத்தமா கண்ட்ரோல் இல்லை, நாக்கே கண்ட்ரோல் பண்ண, அங்க என்ன இல்லை, அங்க என்ன சுத்தமா பதிலே கிடையாது, எல்லாம் இடிஞ்சு போய் கிடக்கு. அப்போ என்ன செய்யணும், இந்த பழைய டிப்ரீஸ்லாம் அங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு முழுமையாக அதுக்கு என்ன செய்யணும், அந்த இடத்துல அவங்க கட்டப்பட வேண்டும். அப்ப அவ்விதமாக கட்டுவதற்கு நம்ம எவ்வளவு பிரயாசம் எடுக்கணும், அதை அந்த நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும். அவ்விதமாகத்தான் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் கட்டப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக சபை கட்டப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த எருசலேம் பட்டணமானது எப்படியாக கர்த்தருடைய சித்தத்தின்படியாக கட்டப்படுகிறதோ அவ்விதமாக மற்றவர்கள் கட்டப்பட வேண்டும் என்பதை நம்ம செய்யணும். இதுல இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தர் நாம் மையப்படுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கலாம். அவர்கள் அருகே அருமாப்பின் குமாரன் எதாயா தன் வீட்டுக்கு எதிரானதை பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே ஆசாப் மியாமியின் குமாரன் அத்தூஸ் பழுது பார்த்து கட்டினான். மற்ற பங்கையும் சூளைகளின் கும்மையையும் ஆரிமின் குமாரன் மல்கிஜாவும் பாகாத் மோவாபின் குமாரன் அசூபும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவன் அருகே எருசலேம் பட்டணத்து மறுபாதிக்கு பிரபுவாகிய ஆலோகேசின் குமாரன் சல்லுமும் அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். போதும். கர்த்தர் மையப்படுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப நம்ம இங்க ஒரு வார்த்தையை நம்ம இங்க பார்க்கிறோம். அது என்னன்னு சொன்னால், தன் வீட்டிற்கு எதிரானதை பழுது பார்த்து கட்டினான். அப்போ நான் சொன்னேன், ஒவ்வொருவருக்கும் எதை குறித்து அவங்களுக்கு ரொம்ப கவலை இருக்கும், எதை குறித்து அக்கறை இருக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது, நம்ம வீட்டுக்கு முன்னாடி நமக்கு என்ன செய்யணும், ஒரு பெரிய பகுதியை கட்டாட்டாலும் குறைஞ்சது என்னுடைய வீட்டுக்கு முன்னாடியாவது நான் என்ன செய்வேன், அதை கட்டுறதுக்கு நான் என்ன செய்வேன், நான் முன் வருவேன். அப்போ அவங்கவுங்க திராணிக்கத்தக்கதாக, அவங்கவுங்களுக்கு முடியத்தக்கதாக இங்க நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய வீட்டுக்கு முன்பாக இருந்த செய்தார்கள், பழுது பார்த்து கட்டினார்கள். அப்போ இவ்விதமாக அங்க ஜனங்கள் எல்லாம் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட பொழுது, எங்கெல்லாம் நெருக்கமாக வீடுகள் இல்லையோ அங்க எருசலேம் பட்டணத்திலிருந்து வெளியிலிருந்து வந்தவர்கள் செய்தார்கள், அங்கு பழுது பார்த்து கட்டினார்கள். அப்ப இவ்விதமாக தான் அது ஒரு எல்லோரும் இணைந்து செய்கிறதான ஒரு காரியமாக அது இருக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. கர்த்தர் மைவிடா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப தன்னுடைய வீட்டுக்கு அருகில் செய்தார்கள், பழுது பார்த்து கட்டினார்கள் வாசிக்கிறோம். அப்புறம் முதல்ல பார்த்தோம் எருசலேமுடைய பாதி பட்டணத்துக்கு அதிபதி, இங்கே பார்க்கிறோம் இன்னொரு பாதி பட்டணத்துக்கு அதிபதி கட்டுகிறான். அங்க சல்லூமுக்கு குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு குமாரர்கள் இல்லை, ஆகையினாலே குமாரத்திகள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நம்ம நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும்.
தேவனுடைய சபை கட்டப்படுதல் என்பது அது ஏதோ ஒரு ஆண்களுக்காக மாத்திரம் உரியது அல்ல. அது முழுக்க முழுக்க இருபாலருக்கும் உரியது. ஆண்களும் பெண்களும் இணைந்துதான் அது கட்டப்படுகிறது. அது வீடாக இருந்தாலும் சரி, அது சபையாக இருந்தாலும் சரி, எதுவாக எப்படி இருந்தாலும் சரி, அங்கு சமமான ஒரு பங்கு யாருக்கு இருக்கிறது? அங்கு ஸ்திரீகளுக்கு இருக்கிறது, பெண்களுக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தெளிவாக நம்ம பார்க்கிறோம் எப்படி அங்க இஸ்ரேல் தேசத்திலிருந்து இந்த எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வெளியில கிளம்பி வர்றதுல இருந்து எப்பொழுதுமே பெண்கள் அங்கு பங்கு வகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கும் அங்க பங்கு இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, எப்படி வச்சிருக்கிறாரு, வீட்டிலேயே வீடை கட்டுவதற்கு என்று சொல்லி அற்புதமாக அங்கு பெண்களை அவர் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அப்போ அவர்களெல்லாம் அதை கட்டுவார்கள், அவர்களால் அதை கட்ட முடியும். அந்த ஒரு ஞானத்தை அவர்கள் பெண்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார், சகோதரிகளுக்குள்ளாக வைத்திருக்கிறார். கர்த்தரை மையப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், இங்கு அங்க செய்தார்கள், அங்க அவர்களுடைய குமாரத்திகளும் செய்தார்கள், பழுது பார்த்து கட்டினார்கள் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம் இங்க பார்க்கிறோம். அதனால நம்ம மறந்து போகக்கூடாது. எப்பொழுதுமே இருபாலருக்கும் முக்கிய பங்கு உண்டு சபை, வீடு. ஆகையினால மிக மிக தெளிவாக புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒரு காரியத்தை நம்மளால வாசிக்க முடிகிறது. என்ன, இப்ப கணவன் மனைவி என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் குடும்பத்தை கட்டுவது மாத்திரமல்ல, வீட்டை கட்டுவது மாத்திரமல்ல, அவர்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதற்கும் ஒருவருக்கு ஒருவர் அங்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக வேதம் சொல்லுகிறது. புருஷர்களை குறித்து சொல்லுகிற பொழுது உங்களுடைய மனைவிகளும் உங்களோடு கூட அவர்கள் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிற போகிறபடியினாலே நீங்கள் அவங்களோட எப்படி ஜாக்கிரதையாக நீங்க செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதையா இருங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ இருவரும் அதே போல ரட்சிக்கப்படாத ஒரு கணவன் எப்படி ஒரு கற்புள்ள அன்பான சாட்சியான நடக்கையாக மனைவியுடைய நடக்கையின் மூலமாக அவன் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த குடும்பத்துல அவர்கள் தனிப்பட்ட முறையில் உள்ள தனிப்பட்ட மனிதர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதிலும் அங்கு இரண்டு பேரும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது மாதிரி பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதிலும் பெற்றோர்களுடன் அங்கு இணைந்து செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நீங்க நன்றாக நம்ம நினைவைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அநேக நேரத்துல நம்ம ரொம்ப எளிதாக சொல்லுவோம், இத பெண்கள் தான் செய்யணும், இதை ஆண்கள் தான் செய்யணும். அப்படி அல்ல, அங்கு ஒரு இட் இஸ் a joint responsibility. நம்ம இணைந்து செய்ய வேண்டிய ஒரு காரியமாக செய்கிறது அது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். பள்ளத்தாக்கின் வாசலே ஆனூனும் சானோவாயின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாள்களையும் போட்டு குப்பை மேட்டு வாசல் மட்டாக அலங்கத்தின் 1000 முழம் கட்டினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப அந்த பள்ளத்தாக்கின் வாசல் நமக்கு ஞாபகம் இருக்கலாம். நான் சொன்னேன், மேற்கு அந்த அலங்கத்திலே மேற்கு பகுதியிலே இந்த பள்ளத்தாக்கின் வாசல் இருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கின் வாசல் தான் முதலாவது நெகேமியா தன்னுடைய இரவிலே அந்த இன்ஸ்பெக்ஷன், இரவில் அதை பார்வையிடுவதற்காக இங்க ஆரம்பித்து ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியாக அங்கிருந்து கீழே தெற்கு, இது வந்து மேற்குல மிடில் இருக்கிறது, அங்க இருந்து ஆரம்பித்து கீழ் தெற்கு நோக்கி வந்து மீண்டும் அவர் கீழே வந்துட்டு அப்புறம் மீண்டும் வடக்கு நோக்கி போய் அவர் மீண்டுமாக தான் சென்ற இடத்திலே திரும்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகினால் இந்த பள்ளத்தாக்கின் வாசல் அங்கே செய்து கட்டப்படுகிறது, வாசலை அங்கு கட்டினார்கள் சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த பள்ளத்தாக்கின் வாசல் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் தாழ்மையின் ஆவியை அது குறிக்கிறது. பள்ளம் என்று சொன்னாலே தாழ்மை. அப்போ அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் இடத்துல நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. இப்போ இது என்ன குறிக்கிறது சொன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில
நாம் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர்களாக, எதை குறித்து மேன்மை பாராட்டாதவர்களாக இருக்க வேண்டும். எதை குறித்து மேன்மை பாராட்டாமல் இருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அது எப்படி வரும்னு சொன்னா, எதை குறித்து நான் முதல்ல என்ன செய்யக்கூடாது, நான் தான், எனக்கு தான் என்கிற ஒரு காரியம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. we are superior, நான் மற்றவங்கள ஒரு வசதி அப்படி இருந்தாலே நினைச்சாது தாழ்மை ஆவி நமக்குள்ள நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. உலகத்துல அது யாராக இருந்தாலும் சரி, நன்றாக நம்ம இந்த வார்த்தையை, இந்த பழத்தை இதை குறித்து நம்ம நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு கம்பாரிசன் இன்னொரு சகோதரன் இல்லை, ஒரு சகோதரிக்கு கம்பாரிசன் இன்னொரு சகோதரி இல்லை. அது சாத்தானுடைய வேலை. இப்போ ஏன் அப்படி சொன்னேன்னா, நான் இன்னொரு சகோதரனை கம்பேர் பண்ணிட்டு நான் அவரை விட ரொம்ப பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அது எந்த அளவுக்கு அபத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, நம்முடைய கம்பாரிசன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரைத்தான் நம்ம கம்பேர் பண்ணி அவரை வச்சுதான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படிங்கும் போது அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவருக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம். நம்ம அதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அதை இயேசுவை நாம் பார்த்தோம் சொன்னா நமக்குள்ள தாழ்மையின் உணர்வு வரும். ஏன்னு சொன்னால் நாம் உண்மையான இருக்கிற நிலையை நாம் உணர்வோம். அது இல்லாம அடுத்த சகோதரனை பார்த்து சொன்னா, நான் இதுல எல்லாம் இவரோட வசதி, இதுல எல்லாம் இவரோட பெட்டர், இதுல எல்லாம் நான் இவங்களோட பெட்டர் அப்படி இருக்கிற ஒரு சிந்தையை உங்களுக்குள்ள கொண்டு உங்களை வளர்ச்சியை, ஆவிக்குரிய வளர்ச்சியை சாத்தான் தடை செய்து விடுவான். ஒரு மேட்டுமையின் ஆவி உள்ள செட்டில் ஆயிடும். நான் பெட்டரா தான் இருக்கிறேன், நான் எவ்வளவு பெட்டர், நோபடி இஸ் அப் டு தி ஸ்டாண்டர்ட், எல்லோரும் தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி. அப்போ எல்லோருமே நம்ம கர்த்தருக்கு முன்னாடி கீழே தான் இருக்கிறோம். அவருடைய இரக்கமும் கிருபையும் தான் நம்ம எவ்வளவு நமக்குடைய ஷார்ட் கம்மிங் இருக்கோ அதை ஃபில் பண்ண போகுது. ஆகையினால எதுவுமே நம்ம பிறரை பார்த்து நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு, அவரைத்தான் பார்க்க வேண்டும். அவருக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளவோ கீழே இருக்கிறோம், அதை குறித்து நம்ம என்ன செய்யணும், கவனம் செலுத்துகிறவர்களாக, தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக, அனுதினமும் முன்னேறுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டுமே தவிர, அடுத்த சகோதரனப்பா அவனோட எனக்கு பெட்டர் நாலேஜ், அவனோட எனக்கு ரொம்ப விஷயம் தெரியும், அவரோட நான் ரொம்ப பிரமாதமா கீழ்படுகிறேன், அவரோட நான் பரிசுத்தம், அவரோட அதிகமா ஜெபம் பண்றேன், அதோட வேத வாசிக்கிறேன், அவரோட நான் நல்லா தியானிக்கிறேன், அவரோட எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நோ யூஸ். நோ யூஸ்னா வாட் ஐ மீன், நம்ம அதை குறித்து பெருமை பாராட்டுகிறது அபத்தம். நம்ம யாரை குறித்து கம்பேர், யாரை வச்சு பார்க்கணும், இயேசுவை வைத்து பார்க்க வேண்டும். அப்படி செய்ய தவறுவோம் என்று சொன்னால் பிசாசினாலே மிக எளிதாக வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். அப்ப இங்க பள்ளத்தாக்கு என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தாழ்த்துகிறவர்களா இருக்கிறோம். ஆகையினால்தான் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, நீங்கள் உங்களை விட மற்றவர்களை மேன்மையாக எண்ணுங்கள். இந்த ஒரு தாட் முழுமையாக கிறிஸ்துவத்துல காணப்படாமல் இருக்கிறதான ஒரு சிந்தை. யாருமே தன்னை விட மற்றவங்களை மேன்மையான செய்வதில் நினைக்கிறதே இல்லை. தன்னை விட மற்றவங்க ஏதோ ஒரு விஷயத்துல கம்மியா தான் இருக்கிறாங்க என்று சொல்லித்தான் நம்ம ஆவிக்குரிய வட்டங்கள்ல நினைக்கிறோமே தவிர, நம்மை விட அவர்கள் மேன்மையாக இருக்கிறார்கள் என்று நம்ம என்னைக்குமே எண்ணுகிறது கிடையாது. That is the real humiliation. Humility. அப்ப நம்மை நாம் தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை நாம் தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப அந்த ரெண்டு வேணுமே இங்கிலீஷ்ல ரொம்ப பக்கத்துல humility and humiliation. Humilityங்கிறது நம்ம தாழ்த்துறது, humiliationங்கிறது வெக்கப்பட்டு போறது, அசிங்கப்பட்டு போறது. நம்மதான் உசுதி நினைச்சோம்னா நிச்சயமா அசிங்கப்பட்டு போயிடுவோம். உண்மையான நம்முடைய தாழ்மை, நம்மளுக்குள்ள தாழ்மை இருக்கும் என்று சொன்னால்
நிச்சயமாகவே கர்த்தராலே நாம் உயர்த்தப்படுவோம். அப்போ இங்க இந்த வேலி என்று சொல்லுகிற பொழுது வேலி கேட். அப்போ இங்க பள்ளத்தாக்கின் வாசல், இந்த சைடு உள்ள பள்ளத்தாக்கு நம்ம நன்றாக பார்க்கணும்னு சொன்னா அந்த எருசலேம்ங்கிற பட்டணம், அந்த இது நகரம் வந்து 3 புறமும் பள்ளத்தாக்குகளாலே நிறைந்தது. மேற்கு பக்கமும் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு, கிழக்கு பக்கமும் ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, தெற்கு பக்கமும் ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அப்ப இந்த மேற்கு பக்கம் இருக்கிற பள்ளத்தாக்கு வந்து மிகவும் ஒரு ஆழமான ஒரு பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறார்கள். இந்த வேலி கேட் என்பது இப்போதைக்கு அது ஜஃபா கேட் என்று சொல்லப்படுது. ஜஃபா கேட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்க எப்படி அழைக்கப்படுகிறது என்று சொல்லி. அப்போ நமக்கு தாழ்மை முதல்ல செய்யணும் இருக்க வேண்டும். அவர்கள் அதை கட்டி அதற்கு தாழ்பால்களையும் பூட்டுகளையும் தாழ்பாலையும் போட்டு குப்பை மேட்டு வாசல் மட்டாக அலங்கத்தின் 1000 முழம் கட்டினார்கள். அப்ப அதுல இருந்து இந்த குப்பை மேட்டினுடைய வாசல் வரைக்கும் 1000 முழத்தை அவர்கள் செய்தார்கள், கட்டினார்கள் என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குப்பை மேட்டை மட்டும் நம்ம பார்த்து நம்ம இன்னைக்கு பிடிக்கலாம். அந்த வசனத்தை வாசிங்க, 14ஆம் வசனம். குப்பை மேட்டு வாசலே, பெத்லெகேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெகாவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் குப்பை மேட்டு வாசல். இந்த குப்பை மேட்டு வாசல் வந்து என்னன்னு சொன்னா எருசலேமுடைய பட்டணத்திலே தெற்கு முனை, தெற்கு எண்ட் ஆஃப் தி சிட்டி. இப்ப தெற்கு முனையில இருக்கிறது தான் இந்த குப்பை மேட்டு வாசல். இந்த குப்பை மேட்டு வாசல் என்று சொல்லி எதற்கு அது ஏன் அப்படி அதுக்கு பெயர் வந்தது என்று சொல்லி சொன்னோம்னு சொன்னா, அந்த நகரத்திலே உள்ள குப்பைகள் அசுத்தங்கள் எல்லாவற்றையும் அனுதினமும் அவர்கள் கொண்டு வந்து இந்த வாசல் வழியாக அங்க வெளியில வந்து அதற்கு கீழாக அந்த குப்பை மேட்டு வாசல் எதுன்னா ஹின்னோன் வேலி என்கிற அந்த பள்ளத்தாக்கு, இன்னொன்று பள்ளத்தாக்கு என்கிற பள்ளத்தாக்கு அங்க இருக்குது. அந்த பள்ளத்தாக்குல உணர்ந்து டம்ப் பண்ணிடுவாங்க. இந்த குப்பையெல்லாம் எல்லாரும் டம்ப் பண்ணுவாங்க. அந்த குப்பையை போடுற பின்பு என்ன செய்வார்கள், அதையெல்லாம் நெருப்பு வைத்து கொளுத்தி விடுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு தெரியும் கெஹன்னா என்ற வார்த்தை எரிகிற ஒரு அக்கினிக்கு அல்லது நரகத்திற்கு எபிரேய பாஷையில கெஹன்னா என்று பெயர். இந்த கெஹின்னோ இங்க இந்த வார்த்தையில இருந்து அந்த ஹின்னோம் வேலி என்பது எதுல இருந்து வந்ததுன்னு சொன்னா, இந்த கெஹன்னாங்கிற வார்த்தை இந்த ஹின்னோம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துலாம் வந்து ஏன் நினைச்சா, இங்க எப்பொழுதும் என்ன செய்யுமா நெருப்பு, அந்த புகை எரிந்து கொண்டே இருக்கும், எப்போதும் அக்கறை எரிந்து கொண்டே இருக்கும். ஏழாட்ட நகரத்திலிருந்து குப்பையை கொண்டு கொட்டி என்ன செய்வாங்க, எப்பொழுதும் எரித்து கொண்டே இருப்பார்கள். அப்ப இந்த குப்பை மேட்டு வாசல் என்பது தெற்கு கடைசியில உள்ள வாசல். இதன் வழியாக குப்பைகள் வெளியே கொண்டு வந்து கொட்டப்பட்டு அங்கு எரிக்கப்படுகிறது. அந்த வார்த்தையிலிருந்து இந்த கெஹனா எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கிற அந்த இடத்திற்கு அந்த பெயர் வந்தது. அப்போ இந்த ஹின்னோன் வேலி என்பது அதற்கு கீழாக இருக்கிறது என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். குப்பை மேட்டு வாசல். இப்ப இந்த குப்பை மேட்டு வாசல் குறித்து ஆவிக்குரிய காரியத்தை நாம் பார்த்து இப்பொழுது கூட நம்ம பிடிப்போம். இப்போ எருசலேம்ல அனுதினமும் சேர்க்கப்படுகிற அந்த அழுக்குகள், குப்பைகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு அந்த குப்பை மேட்டு வாசலின் வழியாக வெளியேற்றப்பட்டு அது அங்கு சொட்டரிக்கப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுதினமும் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ள அறிந்திருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும், அனுதினமும் நம்ம ஆடையை சுத்தம் பண்ணிக் கொள்கிறோம், சரீரத்தை சுத்தம் பண்ணிக் கொள்கிறோம், உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நாம் அறிந்திருக்கிறோம், கழிவுகளை சுத்தம் பண்ண அறிந்திருக்கிறோம். அப்போ இதே ஒரு காரியம் எதுல இருக்குதுன்னு சொன்னா, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறது. அப்ப நம்ம அனுதினமும் இந்த அசுத்தமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம அசுத்தமுள்ள ஜனங்கள் வாழ்கிற இடத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அசுத்தமான பழக்கங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிற இடத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த காலத்தை சொல்லப்பட்டுன்னா அசுத்தமான காரியங்களை கக்குகிற காரியத்தை கையில வச்சிருக்கிறோம், பாக்கெட்ல வச்சிருக்கிறோம், 24 நாள் அதே தடவிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இவ்விதமான காரியங்களாக நமக்குள்ளாக வருகிற அசுத்தங்கள் அது நம்மை பாதிக்காதபடிக்கு அவைகள் என்ன செய்ய வேண்டும், அப்புறப்படுத்தப்பட வேண்டும். ஒரு டாக்டர்கிட்ட போனா, சார் எனக்கு வயிறு வலிக்குது, வயிறு உப்பசமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் என்ன கேட்பாரு,
மோஷன் சரியா போனீங்களா, யூரின் போனீங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்குள்ள உண்டாகிற இந்த வெளியேற்றப்பட வேண்டிய காரியங்கள் நமக்கு சரியா வெளியேற்றப்படலை என்று சொன்னால் ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ் ஆயிடும். ஆவிக்குரிய வியாதிக்கு உட்படுகிறோம். அதுக்கு தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள டெபாசிட் ஆகி தான் என்ன செய்யுது, கொலஸ்ட்ரால் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, இல்லாட்டாவது நம்ம சதையில் அது வளரும் சொன்னா அது கேன்சரா ஆயிருது. எத்தனையோ வியாதிகளை அது கொண்டு வருகிறது. ஏன் அது அப்புறப்படுத்தப்படவில்லை? கடுமையானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எவைகள் நமக்குள்ளாக சேரக்கூடாதோ அவைகளை நாம் சேர அனுமதிப்போம் என்று சொன்னால், அப்போ அதை நாம் சேர அனுமதிக்க அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது பாதித்து கடைசியில் நம்மை ஆவிக்குரிய மரணத்துக்குள்ளாக கொண்டு போய்விடும். அப்போ அந்த குப்பை மேட்டு வாசல் அப்ப எப்படி இவைகள் அகற்றப்படுகிறது மிக 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 ரொம்ப முக்கியம். அனுதினமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எவைகளை அகற்றணும், எந்த விதமான சிந்தைகளை அகற்றணும், எந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய பிஹேவியர், நமக்கு ஒரு சில பிஹேவியர் இருக்கும். அந்த ஒரு அருவருப்பான ஒரு பிஹேவியரா இருக்கு, அதை நம்ம அப்படியே வச்சிருக்கோம். ஒரு நிதானம் இல்லாம பேசுறது, யோசிச்சுக்காம பேசுறது, இப்படி பேசினா அடுத்தவங்க அது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாம பேசுறது. அப்போ இந்த பேச்சுக்கள், ஏன்னா திரும்ப திரும்ப வேதம் சொல்லுது, பேசுறது, அது மாதிரி நடக்கைகள், சிந்தைகள், இப்ப இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், சரி பண்ணணும். அதுக்கு குப்பையா இருக்குன்னு சொன்னா அதை தூக்கி போட்டணும். தூக்கி போடுறது மாத்திரம் இல்ல, அங்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும். அங்க இட் ஷுட் பி பர்ன் டவுன். அது என்ன செய்ய வேண்டும், எரித்து சாம்பலாக்கப்பட வேண்டும். இப்ப நமக்குள்ளாக சேர்கிற குப்பைகள் எரித்து சாம்பலாக்கப்பட வேண்டிய, அப்புறப்படுத்தப்பட வேண்டியவைகள், எடுத்து சாம்பலாக்கப்பட வேண்டியவைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில. தி சேம் திங் வித் தி சர்ச். அப்போ சபையிலும் கூட அமிதமாக இருக்கிற காரியங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு சாம்பலாக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது சபையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது பாதிக்கும், சபையை பாதிக்கும். அது தனிமனிதன். அதே மாதிரி குடும்பத்துல கர்த்தருக்கு ஆகாத காரியங்கள், கர்த்தருக்கு உகந்ததாக இல்லாத காரியங்கள், அவைகள் எல்லாம் நிச்சயமாக அகற்றப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது அந்த குடும்பமானது அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை காண முடியும். எனக்கு அருமையானவர்களே, இதுல நம்ம மிக மிக கவனம் செலுத்தணும். இட் இஸ் எ டெய்லி அஃபேர். இது ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்த்து நாம் செய்யக்கூடியதான ஒரு காரியம். நான் தான் நேற்று குளிச்சுட்டேன் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நீங்க சொல்ல முடியாது. நாம் மையப்படுவதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் நம்ம சமமான முக்கியத்துவம் கொடுக்க பழக வேண்டும். சமமான முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம வெளி தோற்றத்துக்கு கொடுக்கிற முக்கியம் நம்முடைய உள் தோற்றத்துக்கு கொடுக்கிறது இல்லை. ஆயிரக்கணக்கில் போய் செலவு பண்ணி என்ன செய்யறோம், ஹேர் ஸ்டைல் பண்றோம், எவ்வளவு செலவு பண்ணி அந்த ப்ளீச்சு அது இது என்னமோ பண்ணி முகத்தை பிரைட்டா பிரசன்டபிளா வச்சுக்கிறோம். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு பிரசன்டபிளா வைக்கிறதுக்கு நம்ம என்ன பிரயாசம் எடுத்துக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சிந்தைகளை, நம்ம பேசுற விதத்தை, நம்ம அன்பு செலுத்துறத, நம்முடைய நடக்கைகளை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்படியாக ஒரு அற்புதமான அலங்காரமாக காட்டுவதற்காக நம்ம என்ன பிரயாசம் எடுத்திருக்கிறோம்? எனக்கு அருமையானவர்களே, இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதோடு நம்ம இந்த காரியத்தை நம்ம ஆழமாக ஒவ்வொருவரும் சிந்திப்போம், நம்மை சீர் செய்து கொள்ளுவோம். எவ்வளவோ காரியங்கள் நம்ம சீர் செய்ய வேண்டியது அவசியத்துல நம்ம இருக்கிறோம். நம்மை பார்ப்போம், வேதத்தை பார்ப்போம், ஆண்டவரை பார்ப்போம், மற்றவங்களை பார்க்க வேண்டாம். மற்றவர்களை பார்த்தா தேவையில்லாத ஒரு மீட்டுமையான சிந்தை நமக்குள்ள வரும். நம்ம இளம் வருஷத்துக்கு நம்ம பெரிய ஆளுங்கிற மாதிரி வரும். இயேசுவை பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லாத ஆளுன்னு அப்பதான் தெரியும். வார்த்தைகளை பார்ப்போம், நம்மை சீர் செய்து கொள்வோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை இந்த வேத பாடம் வேண்டிட்டு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே, அவர்கள் எழுந்து எவ்விதமாக இந்த அலங்கத்தை கட்ட ஆரம்பித்தார்கள், இப்படி கட்டிக்கொண்டு வந்தார்கள் என்பதை நாங்கள் தியானித்தோம். அந்த வாசல்கள் ஒவ்வொன்றிற்கும் உள்ள
ஆவிக்குரிய காரியங்கள்ல நாங்கள் எவைகளினால எச்சரிக்கப்பட வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. வார்த்தைகளை கேட்கிறவர்களா மாத்திரமல்ல அப்பா, இவைகளை செய்கிறவர்களாகவும் அதை எங்கள் வாழ்க்கையில அபியாசிக்கிறவர்களாகவும் அதன் மூலமாக நன்மைகளை பெற்று எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோம் ஜீவிக்க பரிசுத்த தெய்வம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம், உங்களை மையப்படுத்துகிறோம். ஆசீர்வாதத்தை கொண்டு நீங்க மையப்படுங்க. இயேசு ராஜாவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.